ஓடிடி எப்படி பார்க்குறாங்கன்னா, அவங்க புல்லிங் ஃபேக்டரா எந்த ஆர்டிஸ்ட் வேணுமோ அவங்களுக்கான அந்த அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணவும் அவங்க ரெடியா இருக்காங்க. மீதி யாரெல்லாம் எப்படி போகலாம், ஸோ இந்த ஃபேஸ் ஆஃப் த ஷோன்னு இருக்குல்ல, ஸோ அவங்களுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ மீதி பேர்லாம் நம்ம பட்ஜெட்டிங் ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஆல்சோ அந்த ஐ மீன் இவர் சொன்னது எக்ஸாக்ட்லி கரெக்ட் பாயிண்ட். ஆல்சோ வந்து அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் இந்த பிரைமரி ரோல்ஸாக இருக்கட்டும், செகண்டரி ரோல்ஸாக இருக்கட்டும், நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா தே கம் அப் வித், அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ன்னு கிடையாது. ஸோ இப்போ நம்ம இந்த கேரக்டருக்கு எனக்கு இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஓகே அப்படின்னா ஓடிடியோட அலைன் ஆயிடும். அது ஓகே. சம்டைம்ஸ் வந்து எனக்கு இவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லும் போது அதுல நிறைய விஷயம் உள்ள வர ஆரம்பிக்கும். பட்ஜெட்டிங்ல இருந்து டேட்ஸ் இது இல்ல, ஸோ இதனால வந்து ஷூட்டை தள்ளி போடணுமா, நிறைய விஷயம் வரும்போது தான் அது வந்து பேசும்போது ஸ்டக் ஆக சான்ஸ் இருக்கு. பட் தட் சம்திங் ஈவன் a normal ஒரு ஃபிலிம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் நடக்கிற ஒரு விஷயம் தான் இல்லையே. நம்ம ஃபிலிம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல அதான் அவங்க சொன்ன மாதிரி ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணிட்டா போதும். எனக்கு ஒரு ஆர்டிஸ்டாக என்னால 1 மாசம் வெயிட் பண்ண முடியும், 2 மாசம் வெயிட் பண்ண முடியும். பட் சம்டைம்ஸ் ஓடிடில அது முடியாது. ஏன்னா அவங்க ஒரு ஸ்லேட் வச்சிருப்பாங்க. இந்த ஸ்லேட்ல ரிலீஸ் பண்ணணும்னா அங்க ரிவர்ஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கு QC இருக்கு, போஸ்ட் இருக்கு, டப்பிங் இருக்கு. சோ அப்போ ஷூட்டிங் இப்ப ஆரம்பிச்சாகணும் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. சோ அங்க யார் அந்த டைம்ல ஃப்ரீயா இருக்காங்க, அவங்க பட்ஜெட்ல வராங்க, all of these are determining factors. Okay.